நல்லா நடந்து தெரிஞ்ச நான் முடவன்ன்றாங்க. இந்த கால் வந்ததுண்டா எனக்கு உதவி பெருசா நான் கேட்க மாட்டேன். இந்த கால் வந்து நான் உழைச்சி கொடுப்பேன். நான் சரிமாதான் சரியா காலை வெட்டுவணும்னு சொன்னேன். அவளை வெட்டுவனு சொல்ல மனசு எப்படி இருந்துக்கும்? செத்து போயிட்டேன். ஹலோ மச்சான், இது எந்த ஊரன் தெரியுமா? ஆரையம்பதியாம் ஏரியா பாலமுனியாம். இஞ்சால வளைச்சு பாரு பாமாம் எங்கேயாம் அந்த பார்த்து அங்கால போயிருக்கான் மச்சான். இஞ்சால வாராம் உதவி செஞ்ச வீடாம். அங்கால இருந்த வீடு மழை பெஞ்சு தண்ணி ஒழுகுதாம் மச்சான். இஞ்சால வந்திருக்காங்களாம் மாறி. அதுக்காக அஞ்சால வந்து எடுக்கணும் வீடியோ. ஏரியா விளங்குதானே. இது எங்கத்தைய உதவின்னு தெரியுமா மச்சான்? வந்திருக்கான் கட்டாராம். அவங்களோட நாட்டில் என்ன ஊராம்? மண்டூராம். சொந்த இடம் மண்டூர் மச்சான். 14ஆம் குழனியாம். கல்யாணம் கன்னடம் மெரிவிலாம். அவங்களோட உதவி ஒன்று மச்சான். இங்கே ஒரு பொடியன் குழந்தொன்றைக்கு அவங்களுக்கு உடுப்பு வாங்கி கொடுக்கட்டாம்னு சொல்லி உதவி ஒன்று செஞ்சுக்காரு மச்சான். நல்ல ஒரு உதவி தான். தனிப்பட்டால் ஒரு ஆள் தானா இந்த இருக்காங்க இதுக்குள்ளே இருக்கி அவங்களோட உதவியை கொடுப்போம். தைப்பொங்கல் வருது தானே மச்சான். அதுக்காக அந்த உடுப்பை வாங்கி கொடுக்கட்டாம்னு சொல்லி அதில் மிச்ச வளஞ்சையும் கொடுத்துருவோமே வாங்கலாம். இந்த இருக்காங்களா என்னம்மா சிவமா இருக்கியா? இருக்காரா வாங்க மச்சான். என்னட்டு காப்பா அப்படி என்னம்மா சிவமா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? ஆமாம். என்னண்டா அவங்களோட கலவை மச்சான் அந்த டிக்டாக்கை பார்த்து அந்த காலுக்கு ஒரு ஆக்களை உதவி செய்யறதுக்கு வந்திருக்காங்க. ஆரண்டு தெரியல. அவங்களோட இதில் வந்து இதை பார்த்து ஒரு ஆக்கள் ரிங்கோர் வந்து கோல் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து சனிக்கிழமை காலையில் நீ வேனில் வந்து ஏற்றிட்டு போவையா? சனிக்கிழமை அப்போ நாளையண்டைக்கு ஓம் வந்து அவங்க கோல் அடிச்சாங்க. இப்பயும் கோல் அடிச்சாங்க. அவங்க அப்படி சொல்லலை. மட்டக்கள ஹாஸ்பிட்டலில் அந்த 5 லட்சம் ரூபா சாமான் இல்லைன்றவங்கானே. அப்போ அந்த இதை அவங்க கேட்டவங்களா அவங்களோட டாக்டர்மார்கிட்ட அந்த இதில் அவங்க ஒரு கொண்டு வேனில் ஏற்றிட்டு பார்க்க போகிறாங்களா உதவி செய்கிறன்னு இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியாதே. அதுக்காக வேண்டி எனக்கு கோல் வந்தபடியே சொல்றேன். இது எனக்கு முந்தநாத்து வந்தது. இந்த இன்றைக்கு நேற்று பின்னரவும் வந்துச்சு. சனிக்கிழமை காலையில வருவோம் நீங்க ரெடி பண்ணுங்கன்னு இருக்காங்க. தனியே அவங்க செய்யலம்னு சொல்லல. கொண்டு போய் பார்க்கலாம் செய்யலாமா ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி தான். அவங்க பிரைவேட்டா தான் கேட்டிருக்காங்க. அவங்களோட டாக்டர்கிட்ட கேட்டதான். அப்போ என்னைய கொண்டு கொஞ்சம் பார்க்கலாம்ன்றிருக்காங்க. இந்த காலம் இருக்கா என்ன விளக்கம்னா இப்போ பிஓபி இருந்தது கலட்டி போட்டேன். பிஓபியை கலட்டினோடைய கால் வைக்க இந்த எலும்பு குத்தி காயம் வருது. எலும்பு குத்துற இடத்த காயம் வந்து ஒன்றைக்கு அதில் கால் நிலத்தில் வைக்கல. அது ஒரு சூழ்நிலை ஒன்றைக்கு எனக்கு இப்போ அப்படின்னு நடுவில் எலும்பு இல்லாம தான் இருக்கிறேன். இந்த இதோட எலும்பு இல்லை. உலகத்தை சொல்லித்தான் அவங்கள்ட்ட சொன்னேன். அப்ப சனிக்கிழமை சுகர வருவாங்க சொல்லிருக்காங்க. நம்ம மச்சான் அதான் வந்தாங்கன்னு சொன்னா பாப்பாங்க. அதுக்கேட்டமா அவங்களோட கதை இப்படி எனக்கு சரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கேட்கணும். கேட்டா ஏதாவது செஞ்சு தருவாங்க. அதே மாதிரி டாக்டர்டையும் கதை சரியா. இது சரி வந்தா மச்சான் நம்ம இப்படி கேட்போம் உதவி. சரியா வந்தானே நல்ல பொடிமா இருக்கா செய்வான் வேலை. நல்ல வேலையே நான் தான் மேஷன் பாஸ் வேலையை விட்டுட்டு ரைஸ் மில்ல வேலைங்க. அந்த வேலையை நல்லா பேர் எடுத்தேன். நான் நல்ல வேலைக்காரன் பேர் எடுத்து 2 நாளையில ஆக்சிடென்ட் நடந்ததுனே. அதெல்லாம் யோசிக்க கூட 8 மாசம் ஆகுது. நான் வேலைக்கு போய் நிலத்துல கால் வச்சு நடக்கணும் ஆசையாரி. அதான் பெரிய ஆசையாரி. என்ன நிறைய பேர் முடவன்ன்றாங்க. அதெல்லாம் யோசிக்க கூடாது. கால் சரியா வரும். யோசிக்க நல்லா நடந்து தெரிஞ்ச நான் முடவன்ன்றாங்க. ஒத்த காலை நொண்டி திரிகி இந்த காலை சுகப்படுத்தி தந்தா அந்த சகோதரம் சொந்தம் ஃப்ரெண்டோ யாரும் அந்த காலுக்கு உதவி செஞ்சு யாருன்னு நான் உதவி செஞ்சு அந்த காலை ஒரு நடக்க வச்சு தாங்க அந்த பெரிய சந்தோஷமா இருக்கு. கவலைப்படாம அவனுக்கு அவங்க ஃபோன் பண்ணிக்காங்க. சனிக்கிழமை வருவாங்க. அவங்க அப்படி இல்லாட்டி கேட்டிருக்க மாட்டாங்க. அப்படி வந்தாலும் சரி வராட்டியும் சரி எப்படி ஒரு மூலமாக உனக்கு உதவி கிடைக்கும் சரியா. இந்த கால் சரியா வரும். அதுக்கிட்ட மாதிரி வரட்டும் சரியா. நானும் கொஞ்சம் பார்ப்பேன். கொஞ்சம் லேட்டாகி பார்க்கணும் வரல உதவியல்
ஒன்று ரெண்டு உதவியை வச்சுக்கலாம் தான். இப்போ ஒரு உதவி ஒன்று வந்திருக்கு, என்னத்துக்காக தெரியுமா? இப்போ தைப்பொங்கல் வருது தானே, இப்போ ஒரு 4 நாளைக்கு தைப்பொங்கல். அப்போ உங்களோட கை குழந்தை உடுப்பு வாங்கி கொடுக்கட்டாமன்னு சொல்லி நித்திர உள்ளுன்னு அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இப்போ உங்களுக்கும் உடுப்பு வாங்கலாம், நீங்கள் இப்போ என்ன மாதிரி இருக்கணும்னு தெரியல தானே, பிள்ளைக்கு மட்டும் தான் வாங்கியிருக்கேன், அதை கொடுக்கட்டாம்னு சொல்லி வந்திருக்கேன். அதை தட்டுமா? கவலைப்படக்கூடாது சரியா? குழந்தைக்காக தான் வந்திருக்கேன். நீங்கள் எடுத்து பாருங்க, எடுத்து வந்திருக்கேன், பிடிச்சிருக்கேன்னு பாருங்க, அவங்கள்ட்ட காட்டுங்க, பிடிச்சிருக்கேன்ட்டு பாருங்க, ஒன்றா காட்டி பாருங்க. எத்தனை ஒரு 5 3 ஷார்ட்ஸும் எடுத்துருக்கீங்க, நல்லா காணுமது. நமக்கு தெரியாதானே, நமக்கு தெரியும், சின்ன பிள்ளைகள் சைஸுக்கு தெரியா காணுமா? ஒரு கலராக பாருங்க, எல்லாம் 5 கலராக எடுத்தீங்க மண்ணியல்ல அங்காட்டு. இப்போ உங்களுக்கு நீங்கள் தேவையானதை வாங்கலாம். உங்களுக்கு சாப்பாடு சாமான் வாங்க சொன்னவர், அப்போ நாம் அதை உங்களோட கையில் வந்தால் உங்களுக்கு ஒரு உடுப்புகள் தேவைப்படும் தானே, அதுக்காக மிச்சமாக காசை கொண்டு வந்துருங்க. ஒரு 5 ஜோடி உடுப்பு பொடியனுக்கு பொடியனுக்குரிய இந்த பொங்கல் டைமில் வாங்குறது எங்கள்கிட்ட வசதி இல்லை தான். இல்லைண்ணா, அப்போ என் டிக்டாக் நான் யோசிச்சேன், நாங்கள் வாங்குவோம் கோல் அடிப்போம் உண்டு. எங்கள்கிட்ட டச் ஃபோன் இல்லையே, எங்கள்கிட்ட இருக்கிறதே ஒரு உடஞ்ச நொக்கியா ஃபோன் தான் இருக்கு. அதுலேயும் கோலை மட்டும்தான் நாங்கள் கதைப்போம், நாங்கள் எடுத்து கதைக்கிறோம். அப்படியான ஃபோன் தான் வச்சு திரிக்கேன். யோசிக்காத மச்சான், சரியா? யோசிக்காத, இதோட சேர்த்து மிச்ச காசு இருக்கு மச்சான், அவர் செஞ்சுக்காருன்னா அதோட அமௌண்ட்டை தான். சரி மச்சான், இந்த மகனுக்கண்டு இந்த உடுப்பை வாங்கி தந்துக்காரு, அதில் மிச்ச காசு சரியா? சாப்பாடு சாமான் வாங்க சொன்னால் உங்களுக்கும் பொங்கல் வருது தானே மச்சான், ஒரு உடுப்பை வாங்கி வரலான்னு உங்களோட வைஃபுக்கும் நீங்கள் ஒரு 30 சேல் போகுதா மச்சான், அதுக்காக உங்களோட சைஸ் தெரியல, இங்கே சேர்ந்து வாங்கலாம் சாப்பாடு சாமான், அதுக்கிற மாதிரி தந்துக்காரு. இது எவ்வளோ இருக்குன்னு பாரு மச்சான். இந்த உடுப்புற வீல் தெரிய மச்சான், இந்த உடுப்புற வீலும் இதோட இருக்கு, மொத்தத்தில் அந்த மாதிரி தான் காசு. 15,300 வரைக்கும். 15,300 இதுக்குள்ள இந்த உடுப்பு வந்து 1,200 மச்சான், சின்ன பிள்ளைகளுக்கு உடுப்பு தானே. அப்போ அவங்களுக்கு இன்னும் சொல்ல விருப்பம் பண்ணா சொல்லலாம். அவர் வந்து இப்போ கட்டாரில் இருக்காரு, அவங்களோட பேர் சொல்ல நாட்டிக்கார் மச்சான். அவர் வந்து நம்மளோட மண்டூரை தெரியுமா? மண்டூர் அவர் இப்போ கல்யாணம் கட்டிக்கிற இடம் எரி, அவங்களோட உதவி தான் மச்சான், பேர் சொல்ல நாட்டிக்காரு. உங்களுக்கு சொல்ல விருப்பம் பண்ணாலும் சொல்லலாம். அவர் கடன் சந்தோஷமாக இருக்கு. இந்த பொங்கல் டைமில் பொடியனுக்கு மங்களுக்கும் இந்த இதுக்காக வேண்டி நீங்கள் கழுவ மச்சாண்ட மூலமாக இந்த உதவி செய்கிறது எங்களை கடன் சந்தோஷமாக இருக்கு. அந்த பொங்கல் டைமில் எங்களுக்கு கடுமையாக யோசிச்சு கொண்டு இருந்தேன். பொங்குறது கூட ஒரு வசதியும் இல்லாமல் இருக்கும். இன்றைய கூட அரிசி சமைக்கிறது கூட ஒன்றும் இல்லாமல் இருக்கும். அந்த கலவ மச்சான் அந்த மூலமாக எனக்கு இந்த உதவி நீங்கள் செஞ்சது நன்றி. சரி மச்சான், இந்த ஷேர் பண்ணுங்க அந்த வீடியோவை, உங்களோட குடும்பத்தில் வீடியோவை பார்த்து ஷேர் பண்ணுங்க மச்சான். அந்த கால் சுகம் பெரும்பரைக்கும் தான் மற்ற அவர் நல்லா இருந்து அந்த காலில் அவரோட உடம்பு கேட்ட மாதிரி மேசன் வேலை அவனே நல்ல வேலையானே. கட்டுவியா? எத்தனை ஸ்கேர் கட்டுவியா? 3 ஸ்கேர் கட்டுவேன், 6 ஸ்கேர் பூச்சி வேலை அடிப்பேன். பேருவட்ட மேசன் ஒரு 7 மாசமா அந்த அடிவட்டத்துல இருந்து அதோட நான் வேலையே இல்லை அப்படின்னா கால் சரியாம இருந்தா எடுப்பானே கொண்டைக்கு காட்டணும் மச்சான். எல்லாரும் சொல்லுவாங்க ஐடிஎம்ல உன்னிச்சு அந்த ஊர்ல போய் மேசன் காந்தன் கேட்ட எல்லாரும் சொல்லுவாங்க. 3 மேசன் வேலையை நான் தனியே செய்வேன்னுவாங்க. எல்லாருக்கும் 4,000 சம்பளம் கொடுத்தா நாங்க 6,000 தருவாங்க சம்பளம். அப்படி வேலை யாருன்னு அப்படி வேலை செஞ்சு பார்த்தா ஓடி வேலைகிற மாதிரி இல்ல மச்சான். நீ பறந்து வேலை அவ்வளவு சாரம் போடுத்த வேலையா எனக்கு ஓடணும்னே. அப்படி இருக்காரு மச்சான். கால் சரியாகணும், அதுக்காக கொஞ்சம் அவருக்கு ஒரு கால் சரி வரணும்ட்டு ஒரு எனக்கும் ஒரு நல்ல மச்சான் வந்து செய்து தந்தாங்கடா. நல்லா இருக்கேன் நான். நீங்க மாற மச்சான் அந்த வீடியோவை கட்டி சொல்றேன். அந்த கால் தான் எனக்கு வேணும். அந்த காலை ஒரு சுகப்படுத்திட்டாங்க. சொந்தம் இருந்து இல்லாம இருக்கேன். இந்த காலுக்கு அவனியா இந்த கால் வந்து வந்தா எனக்கு உதவி பெருசா நான் கேட்க மாட்டேன். இந்த கால் வந்தா நான் உழைச்சி கொடுப்பேன். நான் சரி மச்சான் சரியா? சரி மச்சான் பார்த்து செய்ங்க. இதுதான் நமக்கும் பேச்சு வருது இல்லை, என்ன பண்றது?
ஷேர் பண்ணுங்க மச்சான். நிலத்துல கால் வைக்கலாம் வைக்கிறாங்க. காலாறு காட்டாத 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 வெய் மச்சான் வெய் வெய் முடிஞ்சு வைத்தண்டு அது நேரில் காணாலும் தெரியும். அப்படி இடையால சப்பியா போயிடுதுன்னு எலும்பாலும் அதுக்கு தான் கிடைக்கும் மச்சான். யோசிக்காது சரியா கவலைப்படாது கிடைக்கும். அவங்க வந்தாங்கன்னா ஏற்பாடு பண்ண அதுக்கேற்ற மாதிரி டாக்டர்கிட்டையும் கதை உன்னால முடிஞ்ச அளவுக்கு நான் இப்படி கதைக்கிற மாதிரி அவங்கள்ட்டையும் கதை 120 நாள் இருந்திருக்கேன் மட்டக்களப்பு ஹாஸ்பிட்டல்ல மட்டும்னா யாழ்ப்பாணம் சுதர்சன் சார்ண்டா அது ஃபேமஸான டாக்டரா வரும் வாங்கி தாண்டுக்கு தான் இருக்கார். 5 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்தா தானே செய்வேரா ஹாஸ்பிட்டலில் இல்லையா இல்லையாண்ணே அவங்க வெளியே போட்டு இருந்தா 4 மாதம் இருந்திருக்கேன். போகிறதும் வர்றதும் 5 நாள் வார்டில் இருக்கிறதும் திருப்பி வர்றதும் சாமம் வரல வரும் டிக்கெட் பண்ணி அனுப்பி கொண்டு இருக்காங்க. வந்தா செய்வாங்களா? ஆனால் இது இருக்கிற எலும்பு சத்து வந்தா காலையும் பட்டு ஒன்றுன்றீங்க. ஓ கல்சியம் வடியாம அதுக்கு வலு வைத்தண்டா காலை வெட்டுவணும்னு சொன்னார். அவளை மட்டும் சொல்ல மனசு எப்படி இருந்துக்கும்? செத்து போயிட்டேன். அது போனா செத்தமாயிட்டேன் இனிமேதான். கால் இல்லைண்டா உயிரோட பெட்டப்புறான்னு சொன்னா எப்படி இருக்கும்? போயிட்டு உயிர் ஏற்கனவே ஒரு 7 மாதம் சொன்னார். படம் பிடிச்சி பார்த்துட்டு ஒரு பக்கம் நல்லா இருக்கு, ஒரு பக்கம் செத்து போகிற மாதிரி இருக்கு. அதுக்குள்ள உங்களால் வசதி இருந்த சமமாயிட்டாங்க செய்யறேன். அதுக்குள்ள கால் சுகப்படுத்தலாம். வெளியே போட்டிருக்கேன் ஹாஸ்பிட்டலால் 3-4 மாதம். அவங்க வெளியே போட்டால் வரணுமே வந்தா செய்யறாங்க. அதுக்குள்ள வந்துன்னா செய்வேன். ஒரு பக்கம் நல்லா இருக்கு, ஒரு பக்கம் செத்து போற இந்த பக்கம் நல்லா இருக்கு, இந்த பக்கம் செத்து போய் கொண்டிருக்காமண்டவர். செத்தா வெட்டு ஒன்றுன்னு சொன்னவர். அப்ப ஏன்னா அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா வெட்டுனா பிரச்சனை இல்லை, ஒரு பொய்க்கால் போட்டு நடக்கிற மாதிரி வெட்டிடுங்க, முழங்காலுக்கு மேலெல்லாம் வெட்டிடப்படாண்டு கத்தி சொன்னா. அப்பயும் இல்லை சரி பண்ண நான் ஹாஸ்பிட்டலில் தருவான் தானே சாமான்னு சொல்லியிருக்காங்க. கால் தான் முக்கியம், கால் இல்லாதது கடுமை தயாரி. நிறைய பேர் ஏசுறாங்க, முடவன்றாங்க நடந்து போக்குள்ள சொந்தம் சொல்லுது ஆக்கணும் சொல்றாங்க. என்னன்ற எல்லாருக்கும் அவங்களுக்கு தெரியாது. வந்த தனக்கு வந்த தான் தெரியுமா ஜாம் பலி. சும்மா போறவன் பாறவன் சொந்தக்காரங்களுக்கு சொல்லுவாங்க. 8 மாசமா இது 2 பேரும் அடிபட்டு அப்படியே நடக்க போறான். இந்த 4 நடக்க ஒன்னும் தூக்கி நடக்கல. நான் தூக்கி நடக்கல. தூக்கி நடக்கலன்னா ஆசையா இருக்கு தூக்கி நடக்க. அப்படி சரிமா சரியா வரும். அவங்க வருவாங்க, வந்தோடனே கேட்பாங்க. நீங்க கவலைப்படாது சரியா? அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சரி மச்சான், இந்த வீடியோ பாருங்க. சரியான கவலையில கதைக்கிறாரு. ஆனால் ரிங்கோவிலேருந்து பாருன்னு சொல்லிட்டாங்க. சனிக்கிழமைன்னு சொன்னான்ட்ட வியாழன் நாளைய வருவாங்க. நீ எப்படியோ அவங்கள்ட்ட கதைச்சி அவங்கள்ட்ட எந்த அளவு கதைக்கியோ டாக்டரோட எந்த அளவுக்கு வாராக்களும் எந்த அளவு கதை எப்படியோ காப்பாத்திடு சரியா? என்னென்ன செய்யணும் எது செய்யணும் மட்டும் கையிலாயிரி உங்களோட கையிலாயிரி அதுக்கேற்ற மாதிரி சுகப்படுத்தப்பாரு சரியா? நல்ல உள்ளங்கள்லாம் அவங்கள தேடி வர இங்கே இருந்து வரணும். இங்கேருந்து உங்களை பேனில் பிடிச்சி அங்கே ஹாஸ்பிட்டல் கொண்டு வரணும்னு சொன்னாங்கன்னா அந்தளவுக்கு முயற்சி எடுக்கிறதுக்கு இருக்காங்க சரியா? அது மந்திரம் கடவுளை நம்பிடு, அதுதான் நான் சொல்லுவேன் சரியா? மச்சான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மச்சான். நல்ல இன்னும் ஒரு உதவிகள் கிடைக்கட்டும். தைப்பொங்கலுக்காக இந்த உதவியை செஞ்சிருக்காரு. நம்மளோட கட்டாரில் இருக்காராம் ஒரு மண்டூர் எரிவில். வாழ்த்துக்கள் மச்சான். தைப்பொங்கலும் வாழ்த்துக்கலாம் 14ஆம் தேதி சரியா? வரட்டுமா? சந்தோஷமா இருக்கணும், கவலைப்படக்கூடாது, கிடைக்கும் சரியா? காலுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும் மட்டுமா? கரெக்டா?